வணக்கம் நண்பர்களே. குற்றம் கடிதல் அதிகாரத்துல நம்ம 10வது குறளுக்கு வந்துட்டோம். இந்த 10வது குறள் வந்து அற்புதமான குறள். நமக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. வள்ளுவர் நாம எப்படி ஒரு குற்றமற்றவனாக வாழ்வது அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி. ஆனால் இவ்வளவு சொல்லிக் குடுத்துட்டு நமக்கு ஒரு சின்ன அ நம்மளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஏன்னா, உலகத்துல வந்து நாம வந்து பல காரியங்கள் வந்து செய்யக்கூடியவனா இருக்கோம். நாம வந்து ஒரு அரசனாக இருக்கோம். ஒரு இறைவனாக இருக்கோம். அப்படிங்கும்பொழுது, அவன் வந்து எவ்வளவோ காரியங்கள வந்து அவன் செய்றவனா இருக்கான். அவன் வந்து குற்றம் செய்கிறவர்களுக்கு அவன் தண்டனை குடுக்கிறவனா இருக்கான். அப்போ அவனுக்கு அவன் மேல வந்து எவ்வளவு ஒரு பெரிய எதிரிகளுடைய கண்ணோட்டங்கள் வந்து எப்படி இருக்கும்? எப்படி அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும்? அவனுக்கு என்னென்ன நிலைகள் எல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் உணர்ந்திருக்கார். எல்லாம் வந்து நீ வந்து அ அந்த குற்றம் கடிதல்ல வந்து எல்லா விஷயங்களையும் எப்படி எப்படி வந்து உன்னுடைய ஈகோ வந்து நீ வந்து விட்டு இருக்கணும். அந்த குற்றங்கள் வந்து எவ்வளவோ இருக்கிறதுகளை எல்லாம் நீ வந்து அவலத்தையும் நீ நீக்கிறவனாகவே இருக்கும்பொழுது, நீ இன்னொன்னையும் நீக்குவதற்கு தவறி விடாதே அப்படிங்கிறார். ஏன்னா, அவரு என்ன இந்த குறள்ல சொல்றாருன்னா, அ நீ எவ்வளவோ வந்து அ காரியங்கள் வந்து நீ செய்தாலுமே, இதுல வந்து நீ இன்னொன்னையும் வந்து அத செய்யறதுக்கு தவறிறாத. நீ வந்து அ வெளிப்படையாக வந்து இப்போ உன்னுடைய நீ வந்து ஒரு எந்த விதமான அந்த தானம் என்கிற அகமெல்லாம் இல்லாதவனாக நீ இருக்கக்கூடியவனா இருந்து, நீ அந்த அந்த பேசும் பொழுது, அல்லது நீ நடந்து கொள்ளும் பொழுது, அ நீ என்னென்ன வகையிலலாம் வந்து உன்னுடைய நடவடிக்கைகள் வந்து இருக்குங்கிறத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடுறாங்க. எல்லா மக்களும் வந்து உன்ன நோக்கி தான் வந்து உன் முகத்த நோக்கி தான் எல்லாமே இது ஆகுது அப்படிங்கும்போது, நீ வந்து சில நீ வந்து உன்னுடைய நடவடிக்கைகள வந்து நீ எல்லாத்தையும் நீ வந்து நீ செயல்படும்பொழுது, நீ ஒரு விஷயத்த வந்து நீ கத்துக்கிடணும். நீ வந்து எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து நியாயங்கள், தீர்ப்புகள்லாம் நீ சொல்லக்கூடியவனா இருக்க. அதனால வந்து அத நீ யாரு மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட இருக்க, யார் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தோட இருக்க, நீ என்ன சிந்திக்கிற? உனக்கு தக்காப்புல வந்து அவங்க வந்து நடந்துக்கிடுவாங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த சூழ்நிலைகள் வந்து நெறைய இருக்கு. அப்படிங்கும்போது உன்ன வந்து அவங்க வந்து எப்படி இல்லாமோ வந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்றார்.
நீ ஒரு மன்னனாக இருக்கும் பொழுது, காதல விரும்புவது. காதலங்கிறது விரும்புவது, நீ நினைப்பது, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு எது பிடிக்கும்? காதல காதல் அறியாது துய்க்கிற்பின், அது வெளிய தெரியாம, நீ உன் மைண்ட் எங்க என்ன லெவல்ல இருக்கு? இன்னைக்கு ம் இவர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக சில காரியங்களை செய்திருக்கார். ஆஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வெளிப்படையாக ட்ரம்ப் மேல எந்த கருத்தையும் அவர் சொல்லல. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ட்ரம்ப் சொன்னது ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இல்ல ராங் நினைக்கிறாரா, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா சில நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, அவர் ட்ரம்ப் மட்டும் தன்னுடைய ஒரு பெரிய ஒரு தலைவராக அவர் ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. எல்லாரையுமே ஏத்துக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு பாருங்க, 2 நாளைக்கு முன்னால ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்தாரு. பல ஒப்பந்தங்கள போட்டாங்க, பேசினாங்க. ஆக இவரு அவருக்கு உரிய சகல மரியாதைகளும் கொடுத்தாரு. உலகம் பூரா அதை பார்க்குது. ஆஹா, ட்ரம்ப் நினைச்ச மாதிரிலாம் இல்ல. ரஷ்யாவும் இந்தியாவும் மிக பலமான உறவுல இருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு இது ஒரு ஃபாரின் பாலிசியில இது ஒரு தோல்வி. அவரால மோடிய கைக்குள்ள கொண்டு வர முடியல. அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அடுத்த நாளே பத்திரிகைகள் பேச ஆரம்பிச்சிட்டு. ஆனா அத வெளிப்படையா மோடி சொல்லவே இல்லை. இப்பவும் தெரியாது. அது என்னைக்கு நாளைக்கு என்ன ஆகுங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. அவர் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது. அவருக்கு எதுதான் பிடிக்கும், என்ன லெவல்ல தான் அவர் இருக்காரு. வந்து புட்டின் உக்ரைனை இப்படி தாக்குறத அவர் ஏத்துக்கிறாரா? அதை பத்தி ஏதாவது புட்டின் கிட்ட அவர் சொன்னாரா? இது எல்லாம் எதுவும் தெரியாது. அது ஒரு மனதுக்குள்ள அத அதத்தான் அவர் சொல்றார். காதல விருப்பப்பட்டதை, காதல் அறியாமை, விருப்பம் தெரியாமல், காதல் அறியாமை உய்க்கிற்பின், அதை நீ செய்ய முடியும்னா, அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கும்னா, ஏதில் உனக்கு துன்பமே கிடையாது. அதற்கான ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏதிலார் நூல். ஏதிலார் நூல்ங்கிறது இந்த ஃபாரின் டிப்ளமசிய பற்றிய ஒரு நூல். ஒரு ஒற்றர்கள் எப்படி இருக்கணும், ஒற்றர்களை கையாளுவது எப்படி அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நூல். இந்த நூல்கள்ல அதுகளை எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் அவர் சொல்றார். உனக்கு துன்பம் கிடையாது, அது அந்த நூல்களையும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். இது ஒரு அரசர்களுக்காக ஒரு அரசன் எந்தெந்த வகையிலெல்லாம் எதையெல்லாம் அவன் அந்த குற்றத்தை கடிந்தவனாக இருக்க வேண்டும் என்றால், இந்த குற்றத்தையும் அவன் கடிந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி அந்த ஒரு
பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா வள்ளுவர் அத சொல்லிட்டு போயிட்டார். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 10 குறள்கள்லையும் ஒரு முக்கியமான குறள். சரி நண்பர்களே, நான் அ அடுத்த அதிகாரத்த நாம ஆரம்பிப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.